ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம் டெட் எக்ஸாம்ஸை பற்றி. அதில் ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, டெட் எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் எதனாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு எலிஜிபிள் இருக்குது, ஒரு சில கேண்டிடேட்டை பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாமல் இருக்காங்க, அவங்களுக்கு தவறான தகவல் தெரிஞ்சதுனால. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்த டெட்டோட நோட்டிஃபிகேஷனு. அதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதேமாதிரி பேப்பர் 1 யாரெல்லாம் எழுதலாம், அதுக்கடுத்து பேப்பர் 2 யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் தான். ஸோ இதற்கு டெட் எக்ஸாம்ஸ்க்கு மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 18 வயசு நமக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணும். நோ அப்பர் ஏஜ் லிமிட், சரிங்களா? மேக்ஸிமம் 50 60 அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏஜ் லிமிட்டே நமக்கு கிடையாது. ஆனால் குவாலிஃபைங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 18 வயசு என்ன இருக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம்ஸ் நமக்கு நடக்கும். ஸோ பேப்பர் 1 அப்படிங்கிறது 1 to 5th வரைக்கும் பாடம் நடத்துகிற டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது 6 to 8th நீங்கள் பிடி அசிஸ்டண்ட் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? பட்டதாரி ஆசிரியராக போகணும் அப்படின்னா பேப்பர் 2 நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா பாஸ் பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பேப்பர் 1 எழுதுறதுக்கு என்னென்ன நான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும். ஹையர் செகண்டரியில் உங்களுடைய மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு பாஸ்டு ஆர் அப்பியரிங் ஃபைனல் இயர் ஆஃப் செகண்ட் இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ அந்த டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஈவன் நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணலான்னா அப்ளை பண்ணிக்கலாம், ரொம்ப முக்கியம், சரிங்களா? அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ அல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி நீங்கள் முடிச்சிருக்கணும், அல்லது ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும், அட்லீஸ்ட் 45% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும், அந்த பாஸ்டு ஆர் அப்பியரிங். ஸோ பாஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம், அப்பியரிங் அப்ளை பண்ணலாம். முக்கியமாக என்னென்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு, ஃபஸ்ட் இயர் கிடையாது. லாஸ்ட் டைம் டெட் எக்ஸாம், லாஸ்ட் டைம்னா போன டெட் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்பே அப்ளை பண்ணிட்டாங்க. ஏன்னா எக்ஸாம் செகண்ட் இயரில் தானே வரப்போகுது, அப்போ நம்ம ஃபைனல் இயர் தானே அதை சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டாங்க. அப்படி கிடையாது, நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்கணும், சரிங்களா? அப்படின்னா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், ஆனால் அடுத்த வருஷம் தான் எக்ஸாம், நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, அடுத்த வருஷம் தான் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படின்னா நான் அப்ளை பண்ணலாம்னா அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும், அந்த டைமில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மாற்றி எழுதிட்டு அது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தான். எலிஜிபிள் அந்த லிஸ்ட்லேயுமே நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, வரமாட்டீங்க. ஆனால் அப்ளை பண்ணிக்கலாம், பரீட்சை எழுதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனலாக சர்டிஃபிகேட் இஷ்யூ அண்ட் இதெல்லாம் வரும்போது நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. நிறைய பேர் அந்த பிடி இதுலையுமே போயிட்டு ரிஜெக்ட் ஆனவங்களாம் இருக்காங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் அதை தெளிவாக பார்த்து வச்சுங்க. ஸோ ஃபைனல் இயர் செகண்ட் இயர் 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அது எலிஜிபிள், சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஹையர் செகண்டரி அல்லது ஈக்குவல் இருக்கணும், அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸு, பாஸ்டு ஆர் அப்பியரிங் 4 இயர் பேச்சுலர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பிஇஇடி அப்படின்னு சொல்லுவோம், அது நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஹையர் செகண்டரி எஜுகேஷனு அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸு, ஃபைனல் இயர் ஆஃப் செகண்ட் இயர் டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன். ஸோ இவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஃபைனல் இயரில் போயிருக்கணும். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, provided that person with DED special education qualification shall undergo after appointment at National Council Teacher Education Recognized 6 months special program elementary education. அதாவது அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனாலும் உங்களுக்கு 6 months பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ட்ரைனிங் இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் நம்ம குயிக்காக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிற மாநிலத்தில் ஒரு சில பேர் டிடெட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் முடிச்சிருப்பாங்க, அவங்க எழுதலாம், சரிங்களா? ஆனால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மதிப்பீட்டு சான்றிதழ் எவாலுவேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத டீச்சர் ரெக்கமெண்ட் போர்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சமர்ப்பிக்கணும். பிற மாநிலங்களில் படித்ததற்கான நிபந்தனை என்னென்னா, தமிழ்நாட்டை தவிர்த்து பிற மாநிலங்களில் டிடெட்டு அல்லது டிஇஐடி படிப்பை முடித்தவர்கள் தங்களுக்கான டெட்டு சான்றிதழை பெறுவதற்கு, சரிங்களா, நீங்கள் டிஆர்பியில் என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த எவல்யூஷன் சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறது. இதில் கல்வி நிறுவன அங்கீகாரம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர் கல்வி டிப்ளமோ படிப்புகள் மட்டுமே ஏற்கப்படும். ஒருவேளை சிறப்பு கல்வி இருந்தால் அது இந்திய மறுவாழ்வு கவுன்சிலில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்டில் என்சிடி அப்ரூவல் அந்த டிப்ளமோ இது மட்டும்தான் ஏற்றுக்கோங்க. ஸ்பெஷல் எஜுகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்சிஐ கவுன்சிலிங் அது அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மூணாவது பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறுதி ஆண்டு மாணவர்கள் ஆசிரியர் பயிற்சி படிப்பின் இறுதி ஆண்டு ஃபைனல் இயர் படித்து கொண்டு இருக்கும் மாணவர்கள் டிஎன் டெட் தேர்வை எழுத தகுதியுடையவர்கள். சரிங்களா? அதுக்கடுத்து இருப்பினும் அவர்கள் படிப்பை முழுமையாக முடித்து தேர்ச்சி பெற்று அதற்கான சான்றிதழை அதாவது மதிப்பெண் பட்டியல் தேர்ச்சி சான்றிதழ் ஆசிரியர் தேர்வாணையத்திடம் சமர்ப்பித்த பின்னரே அவர்களுக்கு டெட் சான்றிதழ் வழங்கப்படும். நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிக்கும்போது அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த டெட் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டுனா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து அதுக்கப்புறம் தான் தருவாங்க. சரிங்களா? ஒரு சில பேர் வந்து அரியர் வச்சுட்டு ஆனால் டெட் எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கான டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாமே சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு டெட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோர்த்து பாயிண்ட்டு. ஸோ ஸ்பெஷல் எஜுகேஷனில் என்னென்னா சிறப்பு கல்வி முடித்தவர்களுக்கான பயிற்சி. சிறப்பு கல்வியில் ஸ்பெஷல் எஜுகேஷன் டிப்ளமோ முடித்தவர்கள் பணி நியமனம் பெற்ற பிறகு, சரிங்களா, நீங்கள் போஸ்டிங்லாம் வாங்க பிறகு தொடக்க கல்வியில் 6 மாத கால சிறப்பு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம லாஸ்ட்டாக நோட்டில் வந்து சொன்னது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன், நமக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் பாலிசி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு எலிஜிபிள் மார்க்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் நமக்கான எலிஜிபிள் மார்க்கு. இப்போ பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 60%, அதாவது 90 மார்க்ஸ் எடுக்கணும். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50%, 75 மார்க்ஸ் வந்து எடுக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40%, 60 மார்க்ஸ் வந்து எடுக்கணும். இது எல்லாமே பேப்பர் 1க்கு. இனிமே வரக்கூடிய டெட்டு, இப்போ லாஸ்ட்டாக எழுதின டெட்டுக்கு எல்லாமே இதுதான் ஃபாலோ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பேப்பர் 1க்கான எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2. ஸோ பேப்பர் 2 வந்து 6th to 8th வந்து நடத்தக்கூடிய டீச்சர்ஸு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, இந்த சோஷியல் இது எல்லாமே வரும். ஸோ இவங்களுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்டு ஒன்று பாஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது அப்பீரிங் ஃபைனல் இயர் 2 year டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கிராஜுவேஷன், சரிங்களா, டிகிரி முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ், நீங்கள் வந்து டிகிரியில் 50% மார்க்ஸ் இருக்கணும். அண்டு பாஸ்டு ஆர் அப்பீரிங் ஃபைனல் இயர் ஆஃப் பேச்சுலர் எஜுகேஷன். சரிங்களா? பிஎட் ஃபைனல் இயரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கேண்டிடேட் வந்து மிஸ்டேக் பண்ணுறது, பிஎட் வந்து இப்போ 2 yearsஆக மாறிடுச்சு. அதனால் 2 வருஷத்தில் நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணால் அது எலிஜிபிளில் எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் சும்மா வேணால் போயிட்டு எழுதி பார்த்துட்டு வரலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுட்டேன் அப்படி இப்படின்னாலும் நீங்கள் செலெக்ஷன் எக்ஸாம் எழுதுகிறேன் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி அந்த டைமில் வந்து ரிஜெக்ட் ஆகிடுங்க. அதனால் அதெல்லாமே கரெக்டாக பார்த்து வச்சுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும், அதில் 45% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். பாஸ்டு ஆர் அப்பீரிங் ஃபைனல் இயர் பேச்சுலர் எஜுகேஷன், சரிங்களா, பிஎட் இன் ரெகக்னைஸ்டு என்சிடி அந்த இதில் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஆர் ஈக்குவலண்ட் அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸு ஆர் அப்பீரிங் ஃபைனல் இயர் 4 year பேச்சுலர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். சரிங்களா? அந்த கம்பைனாக படிக்கிறாங்க பார்த்தீங்களா 12th முடிச்சோன்னே. ஸோ அந்த மாதிரி இது இருக்கும். ஒன்று பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஃபைனல் இயர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹையர் செகண்டரி 50% மார்க்ஸு பாஸ்டு ஆர் அப்பீரிங், சரிங்களா, ஃபைனல் இயர் 4 year பிஏ, பிஎஸ்சி இடி, அதே மாதிரி பிஏ, பிஇடி, பிஎஸ்சி இடி, இது இந்த 4 year கோர்ஸில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் அல்லது ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய கேண்டிடேட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸு அண்டு பாஸ்டு ஆர் அப்பீரிங் ஃபைனல் இயர் ஆஃப் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனி கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபைடு பிஎட் ப்ரோக்ராம் ரெகக்னைஸ்டு என்சிடி இஸ் எலிஜிபிள் டு அப்பியர் டிஎன் டெட். மோரோவர் per existing TET guidance circulated
என்சிடி லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கான ட்ரைனிங் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின பிறக்கும். அதுக்கடுத்து நோட். ஸோ இதுலேயும் வந்து முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி இல்லாதவர்கள் டிஎன் டெட் எழுத தகுதியற்றவர்கள். ஸோ நீங்கள் வந்து அதுக்கான குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கணும். 1/, என்னாச்சும் ஒன்று, ஒரு 6 இது கொடுத்துருக்காங்கன்னா 6ல் எதனாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ 2வது பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இறுதி ஆண்டு மாணவர்கள். ஏற்கனவே நம்ம வந்து பேப்பர் 1 சொன்னதே தான். ஆசிரியர் கல்வி படிப்புகளில் என்சிடி அல்லது ஆர்சி அங்கீகாரம் பெற்ற இறுதி ஆண்டு படித்து கொண்டு இருக்கும் மாணவர்கள் டிஎன் டெட் தேர்வு விண்ணப்பணிகள் எழுதிக்கலாம். ஆனால் அவங்க பிஎடு, ஸ்பெஷல் பிஎடு அல்லது டிப்ளமோ படிப்பை முழுமையாக முடித்து தேர்ச்சி பெற்று அதுக்கான சான்றிதழ், சரிங்களா, பாஸ் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் டிகிரி. ஸோ இதை வந்து நம்ம டிஆர்பி கொடுத்தா தான் அவங்க வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா டெட் சர்டிஃபிகேட்டே என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால் அது நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 3வது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய எலிஜிபிள். நீங்கள் வெறுமனே வந்து அப்ளை பண்ணுறதுனால மட்டுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அதேமாதிரி நீங்கள் வந்து பரீட்சை எழுத உங்களுக்கு ஹால் டிக்கெட் இந்த மாதிரி வந்துச்சுனாலும் நம்ம அதுக்கான குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் முன்பே தங்களுக்கு தகுதி உள்ளதா அப்படிங்கிறத தாங்களே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவர் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவதால் மட்டுமே அவருடைய தகுதி சரிபார்க்கப்பட்டதாக அர்த்தமல்ல. தேர்வில் தேர்ச்சி பெறுவது மட்டுமே பணி நியமனத்திற்கான உரிமையை வழங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணிட்டா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியம் என்னென்னா பிஇ, சரிங்களா, பிஇ கேண்டிடேட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பொறியியல் பட்டதாரிகள் பிஇ கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா பிஎட் முடித்தவர்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சிவில், மெக்கானிக் இந்த மாதிரி நிறைய இது பார்த்துருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க டெட்டு பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பக்க தகுதியுடையவர்கள்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து மேக்ஸு மற்றும் சயின்ஸு, அதாவது மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு அந்த பாடத்தை மட்டும்தான் விருப்ப பாடமாக தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ நமக்கு வந்து 2 இது நடக்கும். அதுவும் வந்து பின்னாடி நான் வந்து சொல்கிறேன். தமிழ் இங்கிலீஷுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அதில் கொஷின் பேட்டர்ன் வந்து வேறு இருக்கும். அதே மாதிரி சயின்ஸு, மேக்ஸு இவங்களுக்கு வந்து கொஷின் பேட்டர்ன் வந்து வேறு இருக்கும். ஸோ அதை வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இடஒதுக்கீடு அதில் வந்து கொடுத்துருக்க மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பாஸ் பர்சன்டேஜ். பேப்பர் 2க்கும் அதே தான், சரிங்களா. ஜென்ரலுக்கு வந்து 90 மார்க்ஸ் இருக்கணும், 60%. அதே மாதிரி பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸு. அதே வந்து எஸ்சிஏ, எஸ்டி உங்களுக்கு எல்லாமே 60 மார்க்ஸ் இதெல்லாமே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா 150 கொஷின்ஸ் வந்து இருக்கும். 3 மணி நேரம் நமக்கான டைமிங்கு. எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப OMR பேஸ்டு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 என்னென்ன பேப்பர்ஸ் என்னென்ன ஆன்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து சைல்டு டெவலப்மெண்ட் சைக்காலஜி கொடுத்துருப்பாங்க 30 கொஷினு. மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 30 இருக்கும். மீடியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம், சரிங்களா, 2 இதில் இருக்கும். லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது இதெல்லாமே இருக்குது. ஸோ 30 கொஷினு, 30 மார்க்ஸு. ஸோ இது வந்து நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் இருக்கும். அதுக்கடுத்து லாங்குவேஜ் 2 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இங்கிலீஷு, இதுவும் 30 மார்க்ஸு. இது வந்து இங்கிலீஷில் இருக்கும். மேக்ஸு, அதுக்கடுத்து என்வரான்மெண்டல் ஸ்டடீஸு. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 30 மார்க்ஸு. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. இது வந்து மொத்தம் 150 மார்க்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து 6 to 8. ஸோ இங்கேயும் எஜுகேஷன் அந்த சைக்காலஜி இருக்கும், சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகி. ஸோ 30 மார்க்ஸு. கொஷின் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அதே லாங்குவேஜ் 1 அப்படின்னு சொல்லி பார்க்குற தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது இது வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்ஸு. அதுக்கடுத்து லாங்குவேஜ் 2 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இங்கிலீஷு, இதுவும் 30 மார்க்ஸ். இது வந்து கொஷின் வந்து இங்கிலீஷில் இருக்கும். இது வந்து லாங்குவேஜ் மட்டும் அந்தந்த லாங்குவேஜில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் டீச்சர், சரிங்களா. மேக்ஸு சயின்ஸ் டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்தும் சயின்ஸ்லேருந்தும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ்க்கு வந்து வரும், சரிங்களா. அதே வந்து சோசியல் சயின்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து அந்த சோஷியலில் இருந்து மட்டுமே 60 வரும். அதர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மற்ற வேறு சப்ஜெக்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நான் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பாட்னி, சுவாலஜி இந்த ஸ்டாஃப்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, தமிழ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி இந்த மாதிரி வந்து முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு
சோசியல் சயின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய 3மே எல்லாத்துக்கும் காமன். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எல்லாத்துக்கும் காமன். இந்த 4th ரோமன் மட்டும் அந்தந்த அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏஜ்லேருந்து எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் இது வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸு இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ். சரிங்களா? இது வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்துச்சு, இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத 10th 12th டிப்ளமோ இதுக்கு, அதே மாதிரி பிஇடி இதுக்கு 4 இயர் கோர்சஸ்க்கு. ஸோ இதோட யூஜி டிகிரி, பிஎட் டிகிரி, அந்த கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிஃபரெண்ட் ஏபிள்டு பர்சன் இருந்தால் அதுக்கான மார்க் ஷீட்டு, இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்ல. ஃபைனல் இயர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவும் கேட்காது. ஆனால் சர்டிஃபிகேட் கேட்குறப்ப இது எல்லாமே கேட்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இந்த கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல். ஸோ டிகிரி வரும்போது ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல், இப்போ தான் குயிக்காக முடித்தாங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதே வந்து கொஞ்சம் லேட்டராக ஏற்கனவே முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க டிகிரியுமே வச்சுருப்பாங்க. ஸோ எய்தரார் ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். கன்சால்டேட்டு அல்லது டிகிரி, கன்சால்டேட்டு அல்லது டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல், இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஃபீஸ் வந்து இப்போ நமக்கு நியூவாக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதில் நியூ ஃபீஸ் எதனாச்சும் கொடுக்கலாம், அல்லது அதர்வைஸ் இதுதான் ஃபீஸ் இப்போதைக்கு. சரிங்களா? இது எக்ஸாமினேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க 600. அதர் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 300 வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 300 கொடுத்துருக்காங்க. இது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே. சரிங்களா? மார்க்ஸ் எல்லாமே இப்போ மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடியது. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பிஇ கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நமக்கு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் எழுதிக்கலாம். வேறு நினச்சி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.